நாராயணா. இது வரைக்கும் நம்ம 4 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது திவ்ய தேசம். 5வது திவ்ய தேசம் பேர் அன்பில். இந்த அன்பில் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுவும் சோழ நாட்டை சேர்ந்தது தான். இந்த ஊருக்கு அன்பில் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, பெருமாளும் தாயாரும் நம்மள மாதிரி மக்கள்கிட்ட அன்பாக இருக்கா இல்லையா, அதனால் இந்த ஊருக்கு அன்பில் அப்படின்ற பேர் வந்தது. இந்த கோவிலோட மூலவர் பெயர் வடிவழகிய நம்பி அப்படின்றது பெருமாளோட திருநாமம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, கொள்ளிடம் நதிக்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலை கட்டினது சுந்தர சோழன். சுந்தர சோழனோட ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல இந்த கோவில் இருக்குது. ஒரு நாள் சுந்தர சோழன் ஏதோ போருக்கு போகிறார். அப்போது இந்த கோவில் வழியாக போகிறார். ராத்திரியில் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ சுந்தர சோழன் தன்னோட ஆயுதங்கள்லாம் இந்த கோவிலில் வச்சு பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் எப்படியாவது இந்த போரில் ஜெயிச்சுடணும், நான் ஜெயிச்சுட்டா உனக்கு ஒரு கோவில் கட்டித்தரேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட இவர் வேண்டுறார். அதே மாதிரி போரில் ஜெயிச்சுடுறார். தான் சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பெருமாளுக்கு இங்கே ஒரு கோவில் கட்டுறார். இப்போ நம்ம பார்க்குற அந்த கோபுரம் எல்லாமே சுந்தர சோழன் கட்டினது தான். இந்த சுந்தர சோழனோட மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் அனிருத்தன். இந்த பெருமாளோட புகழெல்லாம் சுந்தர சோழனுக்கு சொன்னதே இந்த அனிருத்தன் தான். அதே மாதிரி கோவில் கட்டும் பொழுது பக்கத்தில் இருந்து உதவி பண்ணதும் இந்த அனிருத்தன் தான். இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுதாபா அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தாராம். அவர் பகவான் விஷ்ணு மேலே பக்தி கொண்டவர். எப்பயுமே விஷ்ணுவை நினச்சி தியானம் பண்ணுவார். அவர் சாதாரணமாக நம்மலாம் தரையில் உட்காந்து தியானம் பண்ணுவோம் இல்லையா, அவர் தண்ணி கடியில் உட்காந்து தியானம் பண்ணுவாராம். அப்படி அவர் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கச்சே தூர்வாச முனிவர் அங்கே வரார். சாதாரணமாக பெருமாளை விட முனிவர்களை தான் மதிக்கணுமா. இப்போ இந்த சுதாபா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என்னதான் கண்ணை மூடிண்டு பகவானை நினச்சிட்டு இந்த மாதிரி யோகிகள்லாம் வரும்பொழுது உடம்புல ஒரு சிலிர்ப்பு வைப்ரேஷன் சொல்வா இல்லையா, அது ஏற்படுமா. அது ஏற்பட்ட உடனே கண்ணை திறந்து பார்த்தா அங்கே அந்த யோகி யாராவது இருப்பா, மகாமுனிவர்கள் யாராவது இருப்பா, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பெருமாளை திருப்பி வேண்டலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும் சுதாபா முனிவர். ஆனால் பகவான் விஷ்ணு மேலே கொண்ட ஆழ்ந்த பக்தினால் எதையுமே உணராமல் அவர் பாட்டு பகவான் விஷ்ணுவையே தானம் பண்ணிட்டு இருக்கார். இதை பார்த்து தூர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடுது. என்ன மதிக்காமல் இப்படி தண்ணி கடியிலே உட்காண்டிருக்கேன், நீ ஒரு தவளையாக மாறிடணும் அப்படின்னு தூர்வாச முனிவர் சாபம் கொடுத்துட்றார் சுதாபா முனிவருக்கு. உடனே அவர் தவளையாக மாறிடுறார். அப்போ தான் அவர் தான் தப்பை உணர்ந்தார். அப்போது தூர்வாச முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். திருப்பி நான் மனுஷனாக மாறணும், அதுக்கு உதவுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நீ நேர அன்பில் கோவிலுக்கு போ, அங்கே போய் பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணு, அவர் உனக்கு மனுஷ உருவ கொடுப்பார் அப்படின்னு தூர்வாச முனிவர் சொல்கிறார். இவர் பாவம் தவளையாக ஆயிட்டார் இல்லையா, அதனால் குதிச்சு அன்பில் கோவிலுக்கு போகிறார். அங்கே போய் பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணுறார். பகவான் விஷ்ணு இவருடைய பக்தியை மெச்சி என்ன பண்ணுறாருன்னா, இவர் முன்னாடி தோன்றி இவருக்கு திருப்பி மனுஷ உருவை கொடுக்குறார். இந்த மாதிரி தவளக்காவா இவர் இருந்தார் இல்லையா, அதனால் இவரை சுதாபா முனிவர்னு கூப்பிடாம மண்டூக மகரிஷி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. தவளைக்கு மண்டூக அப்படின்னு சொல்லுவா. அதனால் இவருக்கு அந்த பேர் ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற அந்த குளத்துக்கு மண்டூக புஷ்கரணி அப்படின்ற பேர் கொடுத்துருக்கா. ஏன்னா இவர் அங்கே தவளக்காவாக இருந்தார் இல்லையா, அதனால் அந்த பேர் அந்த குளத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பிரம்மா ஒரு சமயம் ரொம்ப கர்வமாக இருந்தாராம். இந்த உலகத்திலேயே நான் தான் அழகு, என்ன மிஞ்ச யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆணவத்தில் இருந்தாராம். இதை பார்த்த விஷ்ணு சாபம் கொடுத்தாராம், நீலாம் பூலோகத்துக்கு போய் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னு. அதனால் பூலோகத்தில் பிரம்மா மனுஷனாக பிறந்தாராம். அப்போது அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த அன்பில் கோவிலுக்கு வரார். அங்கே பகவான் விஷ்ணுவை சேவிச்சுட்டு இருக்கார். அப்போ அழகான ஒரு வாலிபன் அப்படியே போகிறாராம். பிரம்மா யார் இவர் இவ்வளோ அழகாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறாராம். போய் சுவாமி நீங்கள் யார், இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, இவ்வளோ தேஜஸாக இருக்கீங்களேன்னு சொல்கிறாராம். உடனே அதுக்கு பகவான் விஷ்ணு சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு தன்னோட உண்மையான உருவை காட்டி, நான் தான் பகவான் விஷ்ணு, எவ்வளோ அழகான உருவம் வேணாலும் என்னால் எடுக்க முடியும்,
ஆனால் அந்த அழகு நமக்கு எதுக்கு? அழகால் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம மன அழகு தான் முக்கியம். முகம் அழகை விட மனசு சுத்தம் தான் முக்கியம் அப்படின்றத பிரம்மாவுக்கு உணர்த்திய தலம் இது. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட பெருமாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வடிவழகிய நம்பின்னு சொன்னோம். அவர் ஆதிசேஷன் மேலே அப்படி சயன திருக்கோலத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுடைய உற்சவர் பேர் சுந்தர்ராஜ பெருமாள். ஏன்னா சுந்தர ரூபத்தில் பிரம்மா கிட்ட காட்சி கொடுத்தாரோனோ, அதனால் இவர் சுந்தர்ராஜ பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத அங்கே அருள் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே தனியாக சில சன்னதி இருக்குது. அங்கே சன்னதியில் லக்ஷ்மி நரசிம்மர், வேணுகோபால், ஆண்டாள், ஹனுமார், ஆழ்வார்கள் அப்படின்னு நிறைய சிலையெல்லாம் அப்படியே பக்கத்தில் அவள் இந்த கோவிலில் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் சுந்தரராஜ பெருமாள் கருட வாகனத்தில் அந்த கொள்ளிடம் ஆறுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தீர்த்தவாரி இந்த பெருமாளுக்கு விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே சிவபெருமானும் வந்திருக்கார். சிவபெருமான் பிரம்மாவோட தலையை அறுத்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுடுத்து. அப்போ நிறைய விஷ்ணு கோவிலுக்கு போய் விஷ்ணுவை சிவன் வேண்டியிருக்கார். அப்படி நிறைய கோவில் போனார் இல்லையா, அப்படி பகவான் விஷ்ணுவை வேண்டின ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலுக்கும் தன்னோட பிரம்மகத்தி தோஷம் தீரணும் அப்படின்னு இந்த கோவிலுக்கும் சிவன் வேண்டியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் எதுன்னு பார்த்தா தாழம் மரம். தாழம் மரம்னா என்னென்னா, தாழம்பூன்னு ஒன்று சொல்லுவா. சிவனுக்கு கூட ஆகாது அந்த பூ அப்படின்னு சொல்லுவா. அந்த பூ ஒரு மரத்தில் பூக்கும் இல்லையா, அதுதான் தாழம் மரம். அந்த தாழம் மரம் தான் இந்த ஸ்தலத்தோட விருட்சம். அதுக்கப்புறம் இந்த கோவிலோட விமானம் தாரக விமானம் அப்படின்றது இந்த கோவிலோட விமானம் பேர். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது யார் அப்படின்னா திருமிசை ஆழ்வார். இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு பாசுரம் தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பாசுரம் தான் நம்மளுடைய திருமிசை ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த திவ்ய தேசத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.